ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானதிய வீட்டுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போயிட்டு அவங்க அண்ணங்காரன் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. வானதியும் சும்மா விடல. அவங்க அண்ணன் கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு 2 விடுது வானதியும். கடைசியா வந்து அவங்க அப்பா, அதாவது வானதியோட அப்பா, "நீ நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தா இந்த வீட்ல இரு. இல்ல அடங்காம மறுபடியும் அவன பார்க்க போறேன்னா, அப்படியே போயிடு. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்றாப்ல. இத கேட்ட உடனே டக்குனு வானதி அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு பேக் எடுத்து தன்னோட துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, வீட்ட விட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. "என்னடா பேச்சுக்கு சொன்னதுக்கு இவ கிளம்பிட்டாளே!" அப்படின்னு மறுபடியும் அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே போயி வானதி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. "நான் இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னா பரமன்கிட்ட பேசக்கூடாது. அரண்மனை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் போவேன். இல்ல அப்படின்னா நான் இந்த வீட்ட விட்டே வெளியில போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இளமதி யாரு பேச்சையும் கேட்காம அவங்க பாட்டுக்கும் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சேரனும், சோழனும் அங்க போயிட்டு இந்த மாதிரி இளமதிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்க பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அச்சச்சோ! அங்க என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம இளமதி டப்புன்னு அதிரடியா என்ட்ரி குடுக்குறாங்க. இளமதி கையில பையோட வர்றத பார்த்துட்டு என்னாச்சு, ஏதாச்சுன்னு தெரியாம பாண்டியன் போய் கேட்கிறாப்ல. "என்னாலலாம் இதுக்கப்புறம் அங்க இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்கப்புறம் நான் இங்க தான் இருப்பேன்." அப்படின்னு பேச ஆரம்பிச்சர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிய வருது. ஒரு பக்கம் நம்ம சோழன் டக்குனு இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சரலாம். கல்யாணம் பண்ணாம இந்த பொண்ண இந்த வீட்லயும் வச்சிருக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவெடுக்கிறாப்புல நம்ம சோழன். ஆனா மத்த எல்லாருமே தயங்குறாங்க. இளமதிய தனியா ரூமுக்குள்ள போக சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம பாண்டியன சோழன் தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "ஏன்டா தயங்குற? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடு" அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம பாண்டியனோட கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே! கல்யாணம் ஆகாம நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான் கவலை. நடேசன் உள்ளார பூந்து, "நீ இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கும் கல்யாணம் ஆகாது. உன் அண்ணனுக்கு இந்த ஜென்மத்தில கல்யாணமே ஆகாது அவன் இருக்கிறதுக்கு." அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேத்துறாப்புல. இதனால பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் உள்ளார வந்து, "நான் வானதி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்." அப்படின்னு சொல்றாப்புல. "தாராளமா பேசுடா" அப்படின்னு சொல்லிட்டு வானதிய ரூம்ல இருந்து வெளிய வர வச்சு, மூட்டை முடிச்சோட நம்ம வானதிய கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போறாப்புல. தனியா பேசணுங்கிறவரு தனியாவே போயிருக்கலாம். எதுக்கு எடுத்துட்டு வந்த பையையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போறாப்புல அப்படிங்கிறது தெரியல. இப்ப பீச்சுக்கு போய் உட்காந்துக்கிட்டு, "எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு பஞ்சு டயலாக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன் வானதி கிட்ட. வானதிக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆப்ப சொருவ போறாப்புலன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.